திமுக அங்கம் வகிக்கக்கூடிய அந்த இந்தி கூட்டணிக்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கனிமொழி அக்கா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தி கூட்டணி ஆட்சி அமைச்சா நாங்க இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை டோல்கேட்ஸையும் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2004 இருந்து 2014 வரைக்கும் அவர் அண்ணன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய திரு டி.ஆர். பாலு அவர்கள் தான் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். சோ அந்த காலத்திலே நம்மளால அதெல்லாம் நகர்த்த முடியல. சோ இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு டோல்கேட்டுக்கும் இன்னொரு டோல்கேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சாலைகளை பராமரிக்கிற செலவு அந்த டோல்கேட் தான் பாத்துக்கிறாங்க. சோ அதுக்கு உண்டான இந்த டோல்கேட் அவங்க அதை கட்டணம் வசூல் பண்றாங்க. சோ இது அதிகமா இருக்கு கம்மியா இருக்குங்கிறதெல்லாம் வேற ஒரு டிபேட். ஆனா இப்ப இந்த இடத்துல விஷயம் பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த டோல்கேட்ஸ் எல்லாத்தையுமே இந்தி கூட்டணி இவங்க டோட்டலா ரீவோக் பண்ணாங்க அப்படின்னா இந்த சாலையை பராமரிக்கிறது கவர்மெண்ட் வசம் வரும். ஒருவேளை கவர்மெண்ட் வசம் வந்துச்சுன்னா இந்த நேஷனல் ஹைவேஸ் உண்மையிலேயே இப்ப இருக்க மாதிரி கிளீன் அண்ட் கிளியரா இருக்குமா அப்படிங்கறத மக்களாகிய நீங்கள் சிந்திச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. திமுக அங்கம் வகிக்கக்கூடிய அந்த இந்தி கூட்டணிக்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கனிமொழி அக்கா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தி கூட்டணி